இன்னைக்கு வாலிபர்களை குறித்துதான வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், எல்லாமே செய்யலாம் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறதையா? எல்லாமே செய்யலாம் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எல்லாமே உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணிக்கங்க, ஆனாலும் தேவன் என்ன செய்வார்? நியாயத்துல கொண்டு நிறுத்துவார்னு சொல்லுது. நம்ம வயசானவங்கள பிசாசு விட்டுருவான், அப்புறம் சிறு குழந்தைகளையும் பிசாசு விட்டுருவான். ஆனா வாலிப பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ரொம்ப கண்ணோக்கமா இருப்பார். யோசேப்புன்னு ஒருத்தர் படிச்சிருக்கீங்களா? அந்த யோசேப்பு என்ன பண்ணாரு அப்படின்னா, ரொம்ப பரிசுத்தமா தேவனுக்கு பயந்து வாழணும்னு சொல்லி வாழ்ந்தாரு. ஆனா பிசாசு அவரே விட்டு வைக்கல. அந்த பிசாசு என்ன பண்ணாம்னா, ஒரு ஸ்திரீ நிமித்தமாக அந்த வாலிப சகோதரனை தவறு பண்றதுக்காக பிசாசு ரொம்ப போராடி தொடர்ந்து போராடினான்னு இருக்குது. இந்த நாட்கள் அநேகருடைய கையில செல்போன் இருக்குது. இந்த செல்போன்ல தான் நமக்கு அநேக பாவம். வாலிப பிள்ளைகளுக்கு பொதுவாக எதுல பாவம் வரும் அப்படின்னா செல்போன்ல வரும். செல்போன்ல நம்ம நினைப்போம் சரி சாதாரண காரியங்கள் பார்ப்போம். சினிமா படம் பாக்குறது சரியா தப்பா? தப்பு தானே. அதுல எவ்வளவு ஆபாசமான காட்சிகள் வருது. அதுல நல்லது வருது, கெட்டது வருது, அப்படித்தானே? இப்ப ஏதாவது ஒரு காரியம் சரி நல்லதுதான் வருது, அதை பாக்குறது தப்பு கிடையாது. அது எவ்வளவு அருவருப்பான காரியங்கள், அதுதான் உலகத்துக்குரிய காரியங்கள். நம்ம அதை என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. அது என்ன சொல்றது? கர்த்தர் அனுமதி கொடுக்கிறாரு, நீங்க பாருங்க அனுமதி கொடுக்கிறாரு. ஆனா நியாய விசாரிப்பு நாள்ல கர்த்தருக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு முன்பாக நான் நல்ல வழியை வைக்கிறேன், தீமையான வழியை வைக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. நமக்கு ரெண்டு வழியும் நம்ம தான். எந்த வழியை சூஸ் பண்ணி போறோங்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்குது. நல்ல வழியை சூஸ் பண்ணி போறோமா, தீமையான வழியை சூஸ் பண்ணி போறோமா அப்படிங்கிறது. நம்ம நினைப்போம் என்ன சொல்றது, இந்த பூமியில எல்லாமே இருக்கு, எல்லாரும் எல்லாம் அனுபவிக்க தானே செய்யறாங்க, ஏன் நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கணும், ஏன் இவ்வளவு தூரம் பரிசுத்தம், ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி தானே யோசிப்போம். நம்ம உலக பிரகாரமே வாழ்ந்துருக்கலாமே, ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம எல்லாரும் போற மாதிரி மற்ற சலங்காசாரங்களுக்கு போயிருக்கலாமே, நம்ம ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னா நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் நம்மளுடைய பரிசுத்த தேவாலயத்துல கொண்டு தேவன் இருந்திருக்காரு. அதனால நம்மகிட்ட எந்த அருவருப்பு இருக்கக்கூடாது. மெயினா வாலிப பிள்ளைகளுக்கு தான் தேவன் இன்னைக்கு சொல்ல சமயம் அவன் சொல்லும் பொழுது என்ன ஏசப்பா குடும்பம் டக்குன்னு சொல்லணும்னு பிரசங்கியை தான் கொடுத்தாரு. பிரசங்கி எல்லா ஆண்டு அனுபவிச்சு வாழ்ந்தவர். எல்லாமே அவருக்கு எத்தனையோ பொண்ணு, 1000 பொண்டாட்டி சொல்லி வசனம் சொல்லுது. 1000 பொண்டாட்டி அவருக்கு. அப்ப எந்த அளவு ஆண்டு அனுபவிச்சு பாருங்க. ஆனா அது கடைசியில சொல்றாரு, மாயை மாயை எல்லா மாயை, எல்லாமே மாயை, இந்த பூமியில இருக்கிற எல்லாமே மாயை. நம்மள ஆண்டவர் எதுக்காக இந்த திருச்சபையில கொண்டு நம்மளை வைத்திருக்கிறார்? உலகத்துல எத்தனையோட ஐஸ்வர்யவன்கள். நம்ம ஒரு மேரேஜுக்கு போயிருந்தோம்ல, அங்க ஒரு ஆள் வந்தார் பாத்தீங்களா? பாஸ்டர் சொன்னாரு, கோடி கணக்குல அந்த ஆளுக்கு சொத்து இருக்குதா, கோடி கணக்குல. ஏன் அந்த ஆளை கொண்டு இந்த பலிபீடத்துக்கு முன்னாடி நிப்பாட்ட வேண்டியதானே? இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார வைக்க வேண்டியதானே? ஏன் உட்கார வைக்கல? கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார், நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். இந்த உலக பாவ பழக்க வழக்கத்துல இருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி திருச்சபையில கொண்டு வச்சிருக்கிறார். ஆனாலும் என் மனசுல ஒண்ணு உணர்த்தப்படுது, இங்க நம்ம ஆலயத்துக்குள்ள வந்தாலும் இன்னும் சினிமா காரியங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டு தான் இருக்கிறோம். சினிமா பாடல்கள், சினிமா படம், உண்மைதானே? சினிமா பாடல்கள், சினிமா படம், உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம அடிமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். நான் ஒண்ணு ஓப்பனா சொல்ல போனா, வயதானவர்களுக்கு காதல் வருமா? சின்ன குழந்தைங்களுக்கு காதல் வருமா? வராது. சின்ன குழந்தைங்களுக்கு சந்தோஷத்துக்கு காதல் வருமா? வராது. பிரகாசுக்கு வருமா? வராது. இவனுக்கு வருமா? வராது. வாலிப பிள்ளைகளை சற்று கண்ணி வைத்து தேடிக்கொண்டிருக்கிறார். வாலிபர்களை காதல் என்கிற அந்த ஒரு வலையில பிள்ளைகளை சிக்க வச்சு, பிள்ளைகளை அந்த ஆவிக்குரிய கர்த்தரோடு உள்ள அன்பு, இப்போ கர்த்தருக்குள்ள நம்ம அன்பா இருக்கிற நம்மள அவன் என்ன திசை திருப்ப பார்க்கிறான், மனிதர்கள் மேல் போட்ட அன்பை திரிக்க பார்க்கிறான். இந்த அன்பு மாயையான அன்பு. நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தான், நமக்கு ஆண்டவர் தான் முக்கியம். நம்ம வயசானாலும் சரி, வாலிபர்களானாலும் சரி, சிறு குழந்தைகளா இருந்தாலும் சரி, முதல்ல யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னா ஏசப்பாக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்கு அடுத்துதான் மனிதர்கள். நாசில சுவாசம் உள்ள மனுஷன் நம்மோட விட்டு விடுங்க. கருத்து நீ தானே சொன்ன, மனுஷனை நம்மோரை பார்க்கிலும் தேவன் மேல் பற்றுதலா இருப்பதே நல்லா. எந்த மனுஷனையும் நம்ப கூடாது. மனுஷங்க இன்னைக்கு சரண்யா நினைப்பா, சைனியக்கா சகாயன் ஐயோ எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க, ஐயோப்பா நாளைக்கு ஒரு சின்ன மூஞ்சி கருப்பு வந்துட்டா போதும், சைனியக்கா எங்க போவாங்க, சகாயன் எங்க போவாங்கன்னு தெரியாது.
சின்ன சின்ன விஷயங்கள்ல மனஸ்தாபங்கள் மனுஷனுக்கு வரும். ஆனா ஏசப்பா எவ்வளவு அன்பான தேவன். அவர் நம்மள இந்த பாவ பழக்க வழக்கங்கள் இருந்தா நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். திருப்பி நம்ம அந்த அசுத்தத்துக்குள்ள போக கூடாது. நான் ஒண்ணு சொல்றேன், ஆனா மாஸ்டர் காலத்தை சொன்னது போல அறிஞ்சவங்களுக்கு அதிகமா கேட்பார், கொடுக்கிறவங்கள்ட்ட அதிகமா கேட்பார். எவ்வளவு கொடுக்கிறாரோ அந்த அளவு கேட்பார். எத்தனை மெசேஜ்கள் கேட்கிறோம். நீங்க நான் அக்கா இப்பதான் வந்திருக்கிறேன், ஆனா இதுக்கு முன்னாடி பாஸ்டர் இன்னும் எத்தனை பேர் எங்க பலிபீடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. எத்தனை பேரோ பாவத்தை குறித்து எச்சரிப்பாங்க. நம்ம மனசு மாறாது. ஏன் அப்படின்னா அவ்வளவு ஆசை. உலகத்துக்கு மேல நம்ம ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றாலும் உலகத்துக்கு மேல அவ்வளவு ஆசை நம்ம இருக்கும். அக்காக்கே சில சில காரியங்கள்ல நம்ம ஏன் இவ்வளவு ட்ரெஸ் தான் போடணுமா அப்படின்லாம் மனசுக்கு தோணி இருக்கு. ஆனா கர்த்தர் நம்மள அந்த அழைப்புக்காக அழைத்திருக்கிறார். அதனால வாலிப பிள்ளைங்க யோசேப்பு அந்த பாவத்துல இருந்து விலகி ஓடினாரு. அவள் வஸ்திரத்தை பற்றி பிடித்து இழுத்த பொழுது அவர் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனார். ஏன் அவருக்கு தெரியாதா? லவ் பண்ண அவருக்கு தெரியாதா? அவர் வாலிப பையன் தானே, வாலிப ஆளு தானே. ஆனா வேண்டாம், நான் கர்த்தருடைய பிள்ளை. தேவன் விரோதமாக இவ்வளவு பெரிய பொல்லாங்கு குணப்பட்டு அவருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவர் உதறிவிட்டு போனார். ஆனால் அவர் ஒரு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு அநேகரை போஷிக்கக்கூடியவராய் அவர் ஒரு ஆண்டவரால் மாற்றப்பட்டார். அதே போல இந்த நாட்களில் நம்ம வாலிப பிள்ளைங்க எந்த அளவுக்கு பாவத்துக்கு நம்ம விலகி ஓடுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறார். போகிற இடங்களிலே மனிதனுடைய தயவுகளை உண்டு பண்ணுவார், தொழிலே ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். நமக்கு பாவம் நம்மளை சுற்றி இருக்கிறார். வெற்றிக்கிற சிங்கம் போல அவங்க எவ்வளவு விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி இருக்கிறார். நம்ம எந்த வழியில் அவன் சாட்சிகளை உருவாக்கலாம். நீங்க இப்போ நீங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறீங்க, நான் உலக பிரகாரமான பிள்ளைகள் மத்தியில போய் சினிமா படங்கள், சினிமா பாடல்கள் இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது இதெல்லாம் கிறிஸ்துவத்துக்குள்ள போன இதெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னா இந்த அருவருப்புகள் நம்ம இடத்தில் வரவே கூடாது. நம்ம கிட்ட வருகிற பாவம் எல்லாம் இது தப்பா வரும். வேற எந்த பாவம் நம்ம பண்ண மாட்டோம். ஒண்ணு இந்த கன்றாவி பிடிச்ச லவ், இன்னொன்னு இந்த சினிமா படம், சினிமா பாட்டு. இதுதான் நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துல ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. அந்த எந்த அருவருப்புகள் எல்லாம் விட்டு வெளியில வருவோம். கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களுக்கு நடத்துற விதங்களை நீங்க பார்க்கும் பொழுது அதிசயமா இருக்கும். யோசேப்பை நடத்தினார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நடத்தினார், தானியேலை நடத்தினார். அட்லீஸ்ட் ஒரு ஆகாரத்தினால கூட தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தணும் வேதவசனம் சொல்லுகிறது. நம்மளும் நம்மளுடைய ஆத்மா, ஆவி, சரீரம் இதை தீட்டுப்படுத்தாம கர்த்தருடைய வருகையில நம்ம எல்லாரும் போனோம். கர்த்தருடைய நாள் வந்து சீக்கிரம், அவருடைய நாள் ரொம்ப நெருங்கி விட்டது. அதனால வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம எல்லாருமே வாலிபர்களுக்காக மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு பயபக்தியா இருந்து கர்த்தருடைய வருகை நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். ஒரே ஒரு காரியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு. என்ன வெளிப்படுத்துறாருன்னா, கள்ளங்கபடம் நம்ம இடத்துல இருக்கவே கூடாது. பெற்றோருக்கு எதை நம்ம மறைக்க கூடாது. எந்த பாவமா இருந்தாலும் சரி, நம்ம நெருங்கின அம்மா அப்பாட்ட கண்டிப்பா நம்ம அதை சொல்லணும். அம்மா எனக்கு இப்படி இப்படி இருக்குமா, என்ன பண்ணலாம்னு சொல்லி பேரண்ட்ஸ்ட பேசி அதுல ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள நீங்க பிரயாசப்படணும். ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டோமே, இதுல வெளிவர முடியாது நீங்க நினைக்க கூடாது. கண்டிப்பா சினிமா பாட்டுல இருந்து வெளில வரலாம்ல, சினிமா படம் பார்க்காம இருக்கலாம்ல. உலக பிரகாரமா சொல்லுவாங்க, நீ பாவம் பண்ணினா சாத்தானோ கண்ணை குத்திடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானா? நம்ம ஏசப்பா அதை விட மேலானவர். நம்ம பரிசுத்தர். அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர் அவரு. அதனால நம்ம பாவத்துக்கு எப்போதுமே விலகி ஓடுங்க. நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோமோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாரு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.